கர்த்தருடைய வசனம் விவதமாய் சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், கலக்கங்கள் வரப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், பேசாம படுத்து தூங்கினா நல்லா இருக்கும், படுத்து தூங்கி விழிச்சும் அந்த கவலை நம்மளை விட்டு போகாது, அது நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்று நம்மளை பார்த்து சொல்கிறது, நம்ம வேதனைப்படும் பொழுது, நம்ம கஷ்டப்படும் பொழுது தேவனை நோக்கி காத்திருக்கப்பட வேண்டுமா. தேவ பிள்ளையாகிய அன்னாள் என்பவள் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கப்படும் பொழுது தேவனுடைய ஆலயத்துல வந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தது நிமித்தமாக அதற்கு பின்பதாக துக்கமுகமா இருக்கவில்லை. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கலக்கங்களையும் காரியங்களையும் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது தேவன் அதை எல்லா வச்சும் பார்த்துக் கொள்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நீங்கள் தேவனை துதிக்க பழகினீர்கள் என்றால் நான் நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை நேர்த்தியாய் வழிநடத்த அவருடைய கரம் போதுமானதா இருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கலங்கப்பட வேண்டாம், எதை குறித்து திகைத்து போக வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க, அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து அநேக வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.